பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வாராந்திர வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஆவிக்குரிய கனியாகிய சந்தோஷம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். ஆமாம், ஆண்டோடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும். அழுது புலம்பும்படியான காரியங்கள் வரலாம், நாம் அழுது கொண்டிருக்கும் உலகம் கூட சந்தோஷப்படலாம். ஆனால் நாம் துக்கப்படும் போது துக்கத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்ம துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஆம், நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். ஆம், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். உபத்திரவம் தான், ஆனால் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையினால் சந்தோஷம். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும் சந்தோஷமா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பவுல் அப்போஸ்தலரை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு இப்படியா எழுதுகிறார்: விசுவாசத்தின் பரீட்சையானது பெருமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மகிமை உண்டாவதாக. ஆம், விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் ரோமருக்கு அறிவுரை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கூட தேவன் மீது வைத்த நம்பிக்கையிலே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த உபத்திரவத்திலும் நாம் சந்தோஷமாய் இருந்து எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும்படி ஜெபத்தில் உறுதியாய் காத்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபகுக் இப்படி எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் பார்க்கும் பொழுது அத்திமரம் தொழில்படவில்லை, திராட்சைப்படி பலம் கொடுக்கவில்லை, ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனது. வயல்வெளியில் தானியத்தை விழாமல் போனோம், ஆட்டு மந்தை இல்லாமல் போனோம், தொழுவத்தில் மாடு இல்லாமல், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் என் ரட்சிப்பின் தேவன், அவர் தேவனுக்குள்ள களி கூறுவேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்னால் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது. ஆம், ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கட்டுவிட்டார். கொம்பு கர்த்தருக்குள் விழுந்திருக்கிறேன், பகையின் மேல் என் வாய் திறந்திருக்கிறேன், என் ரட்சிப்பினால் நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லி அன்னால் சொல்கிறதை குறித்து பார்க்கிறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரை பின்பற்றவர்களாய் மாறினீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். உபத்திரவங்கள் இருந்தது, ஆனால் பரிசுத்த ஆவியான கொடுக்கிற தன் சந்தோஷம், ஆவியின் கனியாகிய சந்தோஷம், அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான திமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நமக்கு புராதமாக எத்தனையோ சொற்கள் வரலாம், எத்தனையோ பேச்சுக்கள் வரலாம், ஆனால் நாம் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஆம், ஆண்டவர் நமக்கு நித்திய சந்தோஷத்தை தருகிற தேவன், பரலோகத்திலே சந்தோஷம் தருகிறார். அதை ஏற்றுக்கொள்வோம். தேவன் தமீன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆமென், ஆமென்.